நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கொண்டு ஃபீமேல் பேர்டுகளை ட்ரைனிங் எடுத்திருந்தோம். ஒரு 15 பேர்டு ட்ரைனிங் கொண்டு வந்திருந்தோம். இது எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் ட்ரைனிங் போட்டிருக்கோன்னா 8 கிலோமீட்டர் தூரத்தில் ட்ரைனிங் போட்டிருக்கோம். இது இந்த ஃபீமேல் பேர்டுக்கு இது வந்து 2வது ட்ரைனிங் ஆகும். காலையில் 7 மணிக்கு ஓப்பன் பண்ணியிருந்தோம். கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்து இன்றைக்கி ஃபீமேல் குண்டு பேர்டுகள் ரொம்ப லேட்டாக தான் ரிட்டர்ன் ஆகியிருந்து 8 கிலோமீட்டருக்கு 25 நிமிஷத்துக்கிட்ட எடுத்திருந்து பேர்டுகள் எல்லாமே சாந்தால வீட்டுக்கும் வரல. ஸ்டார்டிங்கில் 2 பேர்டு தான் வந்து இறங்கிச்சு. கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 6 பேர்டு வந்து இறங்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 பேர்டு வந்து இறங்கிச்சு. அப்படி தனித்தனியாக பேர்டுகள் பிரிஞ்சு வந்திருந்து ஒரு பேர்டை காணலேனோ. ஃபால்கன் எதுவும் கூட்டத்தில் விழுந்தா என்னதான்ட்டு தெரியல. எனவே அந்த பேர்டு வந்த பிறகு தான் தெரியும். ஏதாவது ஃபால்கன் ஏதாவது அடிபட்டிருந்துன்னா கூட்டத்தில் ஃபால்கன் விழுந்திருக்குன்னே அர்த்தம். இப்போ வராத பேர்டுமே ஒரு நல்ல ஒரு லாங் டிஸ்டன்ஸ் பேர்டு, ஒரு இம்போர்ட்டட் லைன் பேர்டு தான் எனக்கு காணாமல் போயிருக்கு. பேர்டுகள் பொதுவாக வந்து ட்ரைனிங்கில் வந்து குயிக்காக ரோட்டை பிடிச்சி வந்துட்டு இருந்துன்னா ஃபால்கன்ட்டு அடி வாங்காது. விட்ட இடத்துலையே வந்து பறந்துட்டு இருந்துன்னா கண்டிப்பாக அடி வாங்கும். அப்படி தான் இன்றைக்கி எதுவும் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த ட்ரைனிங்கை பற்றி கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.